வாங்க மேடம், என்ன வேணும்? பூச்சி மருந்து இருக்கா? எதுக்கு? அது வீட்ல ஒரே பூச்சியா இருக்கு, குழந்தைங்களால தூங்க முடியல, அதான். எவ்வளோ மேடம்? 50 ரூபா. இந்தாங்க. ம். இனிமே அவ என்ன தேடி வர்ற வரைக்கும் நான் அவளை தேட மாட்டேன். இது சத்தியம். எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிடு. தயவு செஞ்சு திரும்ப வந்துடாத. இங்க பாரு அஞ்சலி, நான் வெளியே போறேன். நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், சரியா? சரிம்மா. நான் வெளியே பூட்டிட்டு போவேன். யார் வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்டாலும் நீ சத்தம் போடக்கூடாது, சரியா? ஏமா என்னை வச்சு பூட்டிட்டு போறீங்க? யார் வருவாங்க? உங்க அப்பா இந்நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் கூட தேடிட்டு வரலாம்ல. நீ திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போனா உன்னை வளர்த்தவங்க வாழ்க்கை பூரா சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. பரவாயில்லையா உனக்கு? இல்லம்மா, நான் சத்தம் போட மாட்டேம்மா. யார் வந்தாலும் கதவு கூட திறக்க மாட்டேன். என் டாடி நல்லா இருக்கணும், பிரியாம்மா நல்லா இருக்கணும், அவங்க திரும்பவும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும். தெரியுதுல்ல? அப்போ அமைதியா வீட்டுக்குள்ளேயே இரு, நான் வந்துருவேன், சரியா? சரிம்மா. அம்மா, அப்பா, காவ்யா, பாட்டி எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம இங்க இருந்தாதான் அவங்க அங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஐயோ, இன்னும் சத்தம் கேக்குது. யாரா இருக்கும்? அம்மா வேற கதவெல்லாம் பூட்டிருப்பாங்களே. சரி, ஜன்னல் வழியா பாப்போம் யார் வந்திருக்காங்கன்னு. இவனுங்க எதுக்கு இங்க வந்தானுங்க? ஒருவேளை அம்மாவை திரும்ப அடிக்க வந்திருப்பாங்களோ? டேய், டேய், இந்த இடத்துல இருந்து தானே அவள் ஃபோன் பேசினா? ஆமாம். ஏட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணியிருப்பாருல்ல? கரெக்டான வீடு தானே இது? பக்கான இங்கே தான் அவளும் அவள் குழந்தையும் இருக்காங்க. தல, வீடு பூட்டி இருக்கு. என்னடா வீடு பூட்டி இருக்குதுங்கிறான்? நான் அதானே எனக்கும் தெரியல. டேய், நீ தானே அவளை அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருப்ப. நாம் இங்கே வரோன்னு அவகிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னையா? இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல போகிறேன்? வேணும்னா என் மொபைலை செக் பண்ணிக்கண்ணே. எங்கடா அவள் போயிருப்பா? ஒருவேளை நம்ம வரோன்னு தெரிஞ்சு கோலத்தனமாக எஸ் ஆயிருப்பாளோ? நம்ம வரோன்னு அவளுக்கு தெரிய சான்ஸே இல்லை தல. அவள் உஷாராக தான் இருக்கா. இப்போ என்ன சொல்ல வர? அவளே குழந்தைய தனியாக தட்டி தூக்கிட்டு வந்திருக்கான்னா இப்போதைக்கு எதுலேயும் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். தல, அப்போ அவள் பயந்துருப்பாளோ? ஆமாம், அவள் நிச்சயம் பயந்துருக்கா. அவள் ஃபோனில் பேசும்போதே தெரிஞ்சுது. ஆனால் நம்ம தொழிலில் பயமும் இருக்கக்கூடாது, பயப்படவும் கூடாது. ஏன்னா பயந்தவ மாட்டும்போது டக்குன்னு நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுவா. என்னென்ன பேசுகிற நீ? அக்கா என்ன இன்னைக்கு நேற்று நம்ம கூட இருக்கு? இதை விட பெரிய பெரிய காரியத்தெல்லாம் கச்சிதமாக முடிச்சதில்ல? முடிச்சிருக்காதான்.
ஆனா இந்த குழந்தைய இன்னும் ஏன் முடிக்கல? எப்பவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள போய் உளவாளி வேலை பார்த்து அந்த குழந்தைய மட்டை பண்ணும்போது அந்த குடும்பத்தோடு செட் ஆகி சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அந்த குழந்தைய பெற்ற அம்மாவா அந்த குடும்பத்துக்குள்ள போய் அஞ்சலியை போட்டு தள்ளணுமா பந்தமான்னு இல்லாம அவ கூடவே டிராவல் ஆகிட்டு இருந்தா பாசமும் வரும் பந்தமும் வரும். சொல்ல முடியாதுடா, வாழணுன்ற ஆசை கூட வரும். அக்கா அப்படிலாம் இல்லைண்ணே, அது நம்மளை விட பெரிய கிரிமினல். அப்புறம் ஏன்டா அவ இருக்கிற இடத்த நம்மகிட்ட மறைக்கணும்? கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் நழுவ விட்டுட்டு அவளும் அந்த குழந்தைய போடாம நம்மளையும் போட விடாம ஏன்டா தடுக்கணும்? ஆமா தல, பாம் வச்சப்போ அவ அந்த அஞ்சலிக்காக பதறினா, அதை நான் கவனிச்சேன். நானும் தாண்டா கவனிச்சேன். சரி, நீ என்ன சொல்ல வர? தீபா வந்த உடனே அவகிட்ட நல்ல விதமாக பேசி அவளை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தை கதையை முடிக்கிறோம். சரி, நானே அக்கா கிட்ட பேசுகிறேன். நீ பேச வேணாம், அவள் வரட்டும், நானே பேசுகிறேன். ஏன்? ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைய மட்டும் மட்டை பண்ண போகிறதில்ல. என்னது? தீபா கதையும் சேர்த்து தாண்டா முடிக்க போகிறோம். என்னன்னு சொல்ற? டேய், அவ வர்ற வரைக்கும் நாம இங்கேயே இருக்கணும். அந்த குழந்தையோட சேர்த்து அவளையும் நீ தான் மட்டை பண்ற, புரியுதா? பாவனே, அது நம்ம கூட ரொம்ப வருஷமா இருக்கு. டேய், நம்ம தொழில்ல பயந்தவங்களுக்கும் நம்மளை காட்டி கொடுத்து வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் பாவம் பார்த்தோம். நாளைக்கு நீயும் உயிரோடு இருக்க மாட்ட, நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். பரவாயில்லையா உனக்கு? கத்தி வேற கொடுக்கறானே. நான் எப்போ சொல்கிறனோ அப்போ நீ தான் அந்த குழந்தையையும் தீபாவையும் போட்டு தள்ளுற, புரியுதா? புரியுதுண்ணே. ஐயோ அம்மா, இங்க வராதீங்க. நீங்க இங்க வந்தீங்கன்னா இவங்க உங்களை கொன்னுடுவாங்க. வராதீங்க. டேய், அவ வர மாதிரி தெரியல, வாங்க கிளம்பலாம். அண்ணா அஞ்சம்மா, எங்க போயிருந்த? அண்ணா அண்ணா கத்தாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நான் அஸ்வந்தை பார்க்கணும், கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கிளாஸ் நடந்துட்டு இருக்குதுமா, இப்ப எப்படி? அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுறேன் ப்ளீஸ்ண்ணா. என்னம்மா நீ? சரிம்மா, நீ அங்கிரு, நான் கூட்டிட்டு வரேன். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அஸ்வந்த், அஸ்வந்த், அஸ்வந்த். அஜமா, 2 நாள் எங்க போனீங்க? ஏன் ஸ்கூலுக்கு வரல? அது விடு அஜமா. ஏன் தங்கம் இப்படி சொல்றீங்க? அவனுக்கு நான் உங்களுக்கு கோவில் தானே இருக்கு சொன்னேன். அதுக்குள்ள எங்க போனீங்க? அது வந்து அஸ்வந்த். சொல்லுங்க அஜமா, அன்னைக்கு நீங்க எங்க போனீங்க? என் கூட வந்தவங்க அவசரமா போகணும்னு சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டாங்கடா. என்ன ஜவானி, ஒவ்வொரு வாட்டியும் எங்க டாடி கிட்ட உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள எங்க ஓடிடுறீங்க? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்ன மன்னிச்சிருடா அஸ்வந்த்.
உங்க அம்மா என்ன பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவ என்ன பார்த்துட்டா. உங்க அப்பாவும் என்ன பார்த்துட்டாரு. நீ உங்க அம்மா அப்பா எல்லாம் சந்தோஷமா வாழணும்டா. அதுக்காக தான் நான் நிரந்தரமா போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன கேட்டேன்னு நீங்க அழுவுறீங்க? எது என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கள் அம்மா மாதிரி என்னை விட்டு ஏன் போனீங்கன்னு தானே கேட்டேன். அஸ்வந்த், அது வந்து அம்மான்னு சொன்னா எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அஸ்வந்த், அது கொஞ்சமா எனக்கு ஒரு கஷ்டம்னா அது எப்போவுமே உங்ககிட்ட தானே சொல்லுவேன். நீங்களும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி விட்டு போயிட்டீங்கன்னா நான் எங்கே போவேன்ச்சம்மா? யார் கூட பேசுவேன்? என் கூட பேசுறதுக்கு யார் இருக்கா? ஒன்ன மாதிரியே என்கிட்ட பாசமா பேசுறதுக்கு யாருமே இல்லைஞ்சம்மா. அஸ்வந்த், அஞ்சம்மா, எனக்கு ஸ்கூல்ல நீங்க, வீட்டுல மம்மி, நீங்க 2 பேருமே என் கூட இல்லைனா எனக்கு வேற யாரு இருக்கா அஞ்சம்மா? அஸ்வந்த், அழக்கூடாது அஸ்வந்த். உங்க அம்மாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும்டா. அவ உனக்காகவே சீக்கிரம் திரும்பி வந்துருவா. நீ அழக்கூடாது. அஞ்சம்மா, எங்க அம்மா வருவாங்கன்னு நான் தினமும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க எப்போ வருவாங்கன்னே தெரில. எதுக்கு அவங்க என்ன விட்டு போனாங்க கூட தெரில. உங்க அம்மா போனது என்னாலதான்டா, இந்த பாவியாலதான். உங்க அப்பா என்ன பார்க்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. அஞ்சம்மா, எங்க அம்மாவை எப்படியாவது சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க அடிச்சா கூட எனக்கு அழுக வராது. ஆனா இப்போலாம் அவளை நினைச்சு நான் தினமும் அழுகுறேன் அஞ்சம்மா. ஐயோ, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க என்னோட செல்லம், என்னோட முட்டாள்தனத்தினால இப்படி மனசுடைஞ்சு அழறானே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன் நானு. இந்த குழந்தை கூடவே இருக்கணும்னு நினைச்சு இவன் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டனே. எங்க அப்பா திரும்பியும் பழைய மாதிரியே ஆகணும் அஞ்சம்மா. அது செல்வி ஆண்டி யாரு, எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கணும். ஆனா நான் கூகுள் எல்லாம் தேடி பார்த்துட்டேன். அவங்கள கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அஞ்சம்மா. அந்த பாவி நான் தாண்டா அந்த பாவி. உங்க அப்பாவோட சந்தோஷத்தை கெடுத்த பாவியே நான் தான். தெரியாம உங்க அப்பா கண்ணில் பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருடா செல்லம், மன்னிச்சிரு. நீ எதுக்கு அஞ்சம்மா அழுவுறீங்க? அது அது வந்து உன்னை விட்டுட்டு நான் ஊருக்கு போறேன்டா. உன்னை கொஞ்ச நாள் பார்க்க முடியாது இல்லையா, அதான் அழற. அஸ்வந்த், நீ போய் அஞ்சலிய யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வரியா? அவளை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன்டா. அஞ்சலி தான் சரியா ஸ்கூலுக்கே வரது இல்லையே, அவ எப்படி நீங்க பாப்பீங்க? அஞ்சலி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா? ஆமா அஞ்சம்மா. அப்படியா? சரி சரி, அவளை விடுங்க. நீங்க இந்த நிலைமையில நான் தனியா விட்டு போகாதீங்க அஞ்சம்மா. நான் திரும்ப வர முடியாத இடத்துக்கு போறேன்டா. நான் திரும்ப வரலனா உங்க அப்பா உங்க அம்மா கூட நிச்சயமா ஒரு நாள் சந்தோஷமா வாழ்வாருடா. நீயும் சந்தோஷமா இருப்ப. நான் போறேன்டா, நான் போறேன். நிஜமா ஸ்கூல் பெல் வச்சுட்டாங்க, நான் கிளாஸுக்கு போறேன். சரிடா தங்கம், பார்த்து போயிட்டு வாங்க. நான் வரேன் அஞ்சம்மா, பாய். அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி. ஐயோ, இவ எங்க போனா? அஞ்சலி, 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 அஞ்சலி. திடீர்னு எங்க போயிட்டா? ஒருவேளை வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியே ஓடிட்டாளா? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி,
அஞ்சலி அஞ்சலி ஏய் அஞ்சலி என்னடி பண்ற? அது வந்துமா. ஏய் இவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருக்கேன், இங்க வந்து மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா ஏய் எதுக்குடி இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து இருக்கு? என்னடி ஆச்சு? அம்மா நம்ம இங்க இருக்க வேணாமா. வாங்கம்மா முதல்ல இங்க இருந்து போயிடலாம். என்னது? ஆமாம்மா நம்ம இங்க இருந்தா அவங்க உங்களையும் என்னையும் கொன்னுடுவாங்கம்மா. வாங்கம்மா நம்ம உடனே போயிடலாம். சொன்னா கேளுங்கம்மா போயிடலாம். ஏய் என்னடி சொல்ற? யார் நம்மள கொல்லுவாங்க? அன்னைக்கு வந்து உங்களை அடிச்சாங்களே அவங்கதாம்மா. ஏய் என்னடி பேசுற? ஆமாம்மா அவங்க எல்லாரும் நீங்க இல்லாதப்போ இங்க வந்தாங்கம்மா. உங்களை பத்தி தான் வீட்டு வாசல்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏய் நான் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தானே போனேன், நீ எங்கேயாவது வெளியே போனியா? இல்லம்மா நான் உள்ளதான் இருந்தேன். ஜன்னல் வழியா எல்லாத்தையும் பார்த்தேம்மா. அவனுங்க உன்னை பார்த்தாங்களா? இல்லம்மா அவனுங்க எப்படி இங்க வந்தாங்கன்னே தெரியலம்மா. திடீர்னு பைக்ல வந்து வாசல்ல நின்னாங்க. ஆமா அவனுங்க எப்படி இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சிருப்பானுங்க? வாங்கம்மா போயிடலாம். ஏய் அவனுங்க என்ன பத்தி ஏதோ பேசுனாங்கன்னு சொன்னியே, என்னடி பேசுனாங்க? அது வந்துமா அது வந்து குழந்தைய மட்டும் மட்டை பண்ண போறதில்ல, என்னது? தீபா கதையும் சேர்த்து தாண்டா முடிக்க போறோம். ஏன் இவனுங்க என்ன கொல்லணும்னு நினைக்கிறானுங்க? தப்பா இருக்கே, கெட்டவங்களோட சேர்க்க நமக்கே கெட்டதாயிடும் போல இருக்கே. வாங்கம்மா போயிடலாம். உடனே நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாமா. நம்ம அவனுங்களுக்கு இங்க இருந்து கால் பண்ணது தப்பா போயிடுச்சு. நம்ம நம்பரை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்திருப்பானுங்க. முதல்ல இந்த சிம் கார்டை மாத்தி ஆகணும். வாங்கம்மா போலாம். ஐயோ இவனுங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? என்ன பண்றது? அம்மா அவங்க திரும்பவும் வரதாதாமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நம்ம டாடி கிட்ட போயிடலாமா. வாங்கம்மா. அங்க போலீஸ் எல்லாம் இருப்பாங்கம்மா. இவங்க நம்மள எதுவுமே செய்ய முடியாதுமா. வாங்கம்மா போலாம். ஏய் முதல்ல அழறத நிறுத்து. அம்மா இந்தா இந்த டிஃபனை சாப்பிடு. குட்டிடி இத. அம்மா நான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க திரும்ப வந்து நம்மள. ஏய் அதான் நான் இருக்கேன்ல, எதுவும் நடக்காது. நீ சாப்பிடு. ஐயோ இவனுங்க நம்மள நிம்மதியா விட மாட்டானுங்க, எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும். ஏய் அதை சாப்பிட்றீ. ஹலோ, ம் சொல்லு. எங்க இருக்க தீபா? நான் வெளியில இருக்கேன். நான் உன்னை பார்க்கணுமே. அதான் சொன்னல 2-3 நாள் ஆகும்னு. இல்ல, தலைவர் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னாரு. அது போன்லயே சொல்லலாமே. அதெல்லாம் ஃபோன்ல சொல்ல முடியாது, இது வேற மாதிரியான விஷயம். வேற மாதிரி விஷயம்னா? நேர்ல வா சொல்றேன். நீங்க எல்லாரும் தான் என்ன நேர்ல பார்க்க வந்தீங்களே. டேய் இவளுக்கு எப்பறா தெரிஞ்சது? தெரியலையே தல. டேய் நீ சொன்னியா? சும்மா என்னையே சொல்லாத, காலையிலேருந்து நான் உங்க கூட தானே இருக்கேன். என்ன பார்க்க வேண்டாம், என்ன பார்க்க முயற்சிக்க வேண்டாம், பிரச்சனை ஆயிடுன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறமும் ஏன் இங்க வந்தீங்க? நாங்க வந்தது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பார்த்தேன். எதுக்கு எல்லாரும் இங்க வந்தீங்க? அதை முதல்ல சொல்லுங்க.
நாங்கள் வந்ததை பார்த்தோம் எங்ககிட்ட இருந்து நீ மறைஞ்சிருந்தல்ல? எதுக்கு மறைஞ்ச தீபா? சி, நான் உங்ககிட்ட மறையவும் இல்ல ஒளியவும் இல்ல. குழந்தைய நான் வீட்டுக்குள்ள தான் வச்சிருந்தேன். நீங்க வந்ததாவதா பார்த்து சொன்னா. டேய், குழந்தைய அவ வீட்டுக்குள்ள வச்சு தான் பூட்டிட்டு போயிருக்கா. ச்சே, மிஸ் பண்ணிட்டேமே தல. எதுக்கு வந்தீங்கன்னு தானே கேக்குறேன். அது உன்னை பார்க்கலான்னு நினச்சோம். உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்தோம். என்ன இது ஒரு பெரிய விஷயமா? நாங்கள் வந்தால் உனக்கு சேஃப்டி தானே. என்ன தீபா? ஏய், நீங்க வந்தாதாண்ட எனக்கு பிரச்சனையே. பக்கம் பக்கத்துல யாராவது உங்க பரட்ட மண்டையும் மூஞ்சியும் பார்த்தாங்கன்னா ரவுடிங்க இந்த ஏரியால சுத்துறாங்கன்னு போட்டு கொடுத்துட மாட்டாங்க. சரி விடு. பூட்டின வீட்டுக்கு வெளியே அமைதியாக இருந்து தானே போனோம். அதில் என்ன பிரச்சனை உனக்கு? போட்டின வீட்டுக்கு வெளியே அமைதியா நின்னீங்களா இல்ல என் கதையை முடிக்க பிளான் பண்ணீங்களான்னு குழந்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். டேய், இங்க பாருங்கடா, உங்க எல்லாரையும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கைக்கு மட்டும் துரோகம் செய்யலான்னு நீங்க நினைச்சீங்க, நான் குழந்தைய கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போய்கிட்டே இருப்பேன். நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. ஏய், என்ன லூசா நீ? இப்படிலாம் நாங்கள் பேசணும்னு யாரும் கிட்ட சொன்னது? அந்த குழந்தை சொல்லுச்சா? இங்கே பாரு தீபா, அந்த குழந்தை உங்ககிட்ட ஏதேதோ சொல்லி நமக்குள்ள பகையை ஏற்படுத்த பார்க்குது. அது குழந்தை இல்லை, கேடி. ஜாக்கிரதையா இருந்துக்க. நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு அது தப்பிக்க பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கவனமா இரு. டேய், நீ தானே அக்கான்னு சொல்லுவ, பேச. அக்கா, உன்னை பற்றி அப்படிலாம் நினப்போமா? அந்த குழந்தை தான் டபுள் கேம் ஆடுது. அது ரொம்ப டேஞ்சரான குழந்தை. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. ஒருவேளை இவ நம்ம கிட்ட போய் சொல்லி தப்பிக்க பார்க்கறாளா? அட போதீபா, நீ நம்மெல்லாம் எத்தனை வருஷம் தலைவர்கிட்ட வேலை பார்த்தோம். நமக்குள்ள இந்த மாதிரியெல்லாம் சில்லற பிரச்சனைலாம் வரலாமா? அத்தை விடு, நம்ம எப்போ நேரில் பார்த்து பேசலாம் அதை சொல்லும் முதல்ல. சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு நானே உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அது வரைக்கும் திரும்ப எவனுமே எனக்கு கால் பண்ணாதீங்க. ச்சே, வச்சுட்டாடா. என்ன தல, நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டா? ஏய், அவள் தான் எல்லா விஷயத்தையும் நம்புறா இல்லை. அவள் இங்கே வரட்டும், அவள் கதையும் அந்த குழந்தை கதையும் சேர்த்து முடிச்சிடலாம். இவ உண்மையை சொல்றாளா இல்ல நம்ம கிட்டயே போய் சொல்லி நம்மளை குழப்ப பார்க்கறாளா? ஒண்ணுமே புரியலையே.